வணக்கம், என் பேர் வந்து மோகன். நான் வந்து வாலாஜாபேட்டில் பஞ்சலோக சிற்பம் வந்து செஞ்சுட்டு வந்துருக்கிறேன். நாங்கள் வந்து சிவசக்தி சிற்பம் நிறையன்ட்டு அதில் வந்து கோயிலுக்கு உண்டான பஞ்சலோக சிற்பம், கல் சிற்பம், கவச்சம், திருவாச்சி எல்லாமே கோயிலுக்கு உண்டான எல்லாமே செஞ்சுட்டு வந்துருக்குறோம். இது வந்து நான் வந்து எங்கள் குடும்பம் பரம்பரையாக செஞ்சுட்டு வந்துருக்குறோம். நான் வந்து 10வது தலைமுறை. அப்பா, தாத்தா, அதுக்கு முன்னோர்கள்லாம் வந்து பரம்பரையாக வந்து செஞ்சுட்டு வந்துட்டோம். இங்கே இருக்கிற மொத்தம் இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற முக்கால்வாசி கோயிலுக்கு வந்து என்னுடைய குடும்பத்திலேருந்து அனுப்பிச்ச சிலைங்க தான் நிறைய கோவிலில் இருக்குது. இந்த சரௌண்டிங்கில் ஃபுல்லாக திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, வேலூர், அந்த சுற்று வட்டாரம் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து பல கல் சிலையும் உலோக சிற்பமும் வந்து செஞ்சு கொடுத்தோம். அதில் வந்து நிறைய வந்து மாரியம்மன் சிலை வந்து அதிகமாக செஞ்சு கொடுத்துருக்குறோம். இங்கே இருக்கிற மொத்தம் 90% சிலை எங்கள் முன்னோர்கள் செஞ்சு கொடுத்த சிலைங்க தான் இப்போ இருக்கிறது இந்த சரௌண்டிங்கில். பண்டைய காலத்தில் சிற்பக்கலை எவ்வாறு வளர்ந்தது? பண்டைய காலத்தில் ஆயக்கலை 64 வந்து சிற்பமும் ஒன்று. இதில் வந்து பண்டைய கால தமிழர்கள் வந்து அழகு, கலை, நுட்பம் இந்த 3 இதுவும் சேர்த்து உருவாக்கணும் தான் இந்த சிற்பக்கலை. அதில் வந்து திவாகார நிவண்டி என்ற நூலில் வந்து 7 வகை வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து மண் சிற்பம், கல், சுதை, செங்கல் இந்த மாதிரி இந்த 7 வகையான நூலில் வந்து குறித்து கொடுத்துருக்குறாங்க. அது பிரகாரம் தான் நம்ம இந்த காலம் தொட்டு நம்ம செஞ்சுட்டு வந்துருக்குறோம். இது வந்து சோழர்கள் காலத்தில் வந்து அதிகமான சிற்பம் வந்து அந்த காலத்தில் தான் வளர்ச்சி அடைஞ்சிது. அதுவும் இந்த உலோக சிற்பம் வந்து சோழர்கள் காலத்தில் பொற்காலன்ட்டு இருக்குது. அதுக்கு முன்னால் பாண்டியர் காலம், அதுக்கு முன்னால் பல்லவர் காலத்தில் மண் சிற்பத்துலேருந்து குடைவர சிற்பம் செஞ்சுட்டு வந்தாங்க. பாண்டியர்கள் வந்து அதுக்கு மேலே வந்து கட்டுமான கல்லில் செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. சோழர்கள் வந்து இன்னும் அதை வந்து மெருகேற்றி பெரிய பெரிய கோயில் சிற்பமாக செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம நாயக்கர் காலத்தில் வந்து இன்னும் அந்த ஒரு சிலை செஞ்சால் அதுக்கு உண்டான ஆபரணங்கள், அணிகள்லாம் வந்து இன்னும் அழகாக மெருகூட்டினாங்க நாயக்கர் காலத்தில். இந்த சிற்பக்கலை யாருடைய காலத்தில் சிறப்பாக விளங்குது? எந்த நூற்றாண்டுலேருந்து சிற்பக்கலை செழித்து வளர்ந்தது? பல்லவர் காலத்துலேருந்தே இந்த சிற்பம் வந்து செழிப்பாக நடந்துட்டு தான் வந்திருக்கு. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் வைகுண்டநாத பெருமாள் கோவில், அப்புறம் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் கோவில், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணை வந்து அதை வந்து மண்கல் அது அந்த கல்லிலே அப்பத்துலேருந்தே செஞ்சுட்டு வந்துருக்குறாங்க. இது வந்து சிற்பங்கள் எத்தனை வகையான சிற்பங்கள் தமிழர்கள் பயன்படுத்தியிருக்காங்க? இந்த சிற்பம் வந்து 4 வகையாக பண்ணிட்டு வந்துருக்குறாங்க ஐயா. இதில் வந்து பிரதமை சிற்பம்ன்ட்டு ஒன்று இருக்குது. அது வந்து என்னன்னா மனித உருவம்லாம் செய்கிற சிற்பமாக செய்வாங்க அது. அப்புறம் உலோக சிற்பம், இந்த மாதிரி உலோக சிற்பம்னா தெய்வ சிற்பங்கள். அதில் வந்து நம்ம வந்து கல் சிற்பம், மண் சிற்பம், சுதை சிற்பம் இதெல்லாம் அந்த தெய்வ சிற்பத்தில் எல்லாமே வரும். இருந்தாலும் இதில் அதிகமாக செய்கிறாங்க தெய்வ சிற்பம். 3வது வந்து இயற்கை சிற்பம். 4வது வந்து கற்பனை சிற்பம். இது வந்து இந்த 4 சிற்பத்தில் தான் நம்ம பண்டை தமிழர்கள் வந்து மரபு வழியாக செஞ்சுட்டு வந்துக்கிற கலை இருக்குது. உங்களுக்கு சிற்பக்கலையில் ஏன் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாச்சு? சிற்பக்கலை ஏன் ஆர்வம் அதிகமாச்சுன்னா, இது வந்து என்னுடைய பரம்பரை தொழில். அதனால் நான் வந்து நான் குழந்தை பிறந்ததுலேருந்தே வீட்டு வெளியே வந்து சிலை செஞ்சு
இது பண்ணுவாங்க. காலையில் எழுந்தால் நைட்டு சிலை ஊற்றுவாங்க, காலையில் வந்து பார்த்தா மண் தட்டின்னு இருப்பாங்க. நான் வந்து அந்த இப்போ சிலை மூட்டம் போடும்போது வெரைட்டியால் மூட்டம் போடுவாங்க. அந்த காலையில் எழுந்து அந்த பல் துளக்கிறது, அந்த வெரைட்டியோட சாம்பலில் பல் துளக்கி நம்ம சின்ன வயசுலேருந்து அதை பார்த்து 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 வர்றதுனால எனக்கு வந்து இது பழக்கமாயிடுச்சு. இது இந்த கலை மீதில் அதிகமான பற்று ஆயிடுச்சு சின்ன வயசுலேருந்து. உங்களுடைய சிற்பக்கலையை நீங்கள் அரசாங்கத்தில் படிப்பு சிற்பக்கலை வளர்த்துக்கிறீங்களா, இல்லை தனியாக வீட்டில் நீங்கள் சிற்பக்கலை பயிற்சி அளிக்கிறீங்களா? இல்லை, இது வந்து என்னுடைய பரம்பரையாக செஞ்சுட்டு வந்ததுனால நான் வந்து கல்லூரியெலாம் இது பண்ணல. சின்ன வயசுலேருந்தே பார்க்குறோம், அதை பழகுறோம், தினமும் செய்வோம். காலையில் வீட்டுக்கு வந்து பட்டறைக்கு வந்து வேலை ஆரம்பி வருவாங்க. நான் சின்ன வயசுலேருந்து இருக்கும்போது அவங்க கூட செஞ்சு எனக்கு பழக்கமாயிடுச்சு. நான் வந்து படித்தது வந்து இன்ஜினியரிங் படித்தேன். கலை மீது ஒன்று ஆர்வத்தில் நான் வந்து இந்த துறை, அதுக்கு இல்லாமல் இந்த சிலை துறைக்கு நான் வந்துட்டேன். நம்ம தமிழ்நாட்டில் சிற்பக்கலை கல்லூரி எங்கெங்கு சிறப்பாக செயல்படுது? சென்னையில் வந்து கவின் கல்லூரி சென்னையில் இருக்குது, அதோட கும்பகோணத்தில் இருக்குது, அதுவும் கவின் கல்லூரின்ட்டு தான் இருக்குது. இந்த 2 இடத்துல வந்து அரசாங்கம் வந்து சிற்பத்துக்காக அங்கே வந்து கல்லும் உலோகமும் சுதை மூணு பிரிவிலையும் அங்கே செஞ்சு கற்றுக் கொடுக்குறாங்க. உங்கள் சிற்பக்கலை திறமை பற்றி அரசாங்கம் உங்களுக்கு ஏதாவது விருது கிடைச்சிருக்கா? விருதுலாம் கிடைச்சிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 2022-23 வந்து கலை பண்பாட்டுத்துறை காஞ்சிபுரம் மண்டலம் கலை பண்பாட்டு மையத்தில் வந்து கலை வளர்மணி அப்படின்ற விருது வந்து எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் வந்து கலை வளர்மணின்ட்டு விருது கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் 2023-24 வந்து பூம்புகார் மாவட்ட விருது வந்து வாங்கியிருக்கிறேன். அப்புறம் 2024-25 வந்து மண்டல அளவில் நடந்த கண்காட்சியில் முதல் பரிசு எனக்கு கிடைச்சிருக்கு. அது இல்லாமல் தனியார் விருது கூட ஒரு 15 விருது கிட்ட வாங்கியிருக்கிறேன். தனியார் கலை பண்பாட்டுத்துறையில் வந்து கலை வளர்மணிக்கு வந்து ஒரு 6000 கொடுத்தாங்க. அப்புறம் பூம்புகார் மாவட்ட விருதுக்கு வந்து ஒரு 10,000. அப்புறம் கண்காட்சியில் கலந்தது வந்து அது ஒரு 5000 கொடுத்தாங்க. இந்த சிற்பக்கலை திறமையை உங்களோட இல்லாமல் பிறருக்கு சொல்லி தரீங்களா? எதிர்காலத்தில் மாணவர்களுக்கு உங்களுடைய பயிற்சி சிறப்பான முறையில் அனுப்பி வரீங்களா இல்லையா? இங்கே கற்றுக்கணும் ஆர்வத்தில் கற்றுக்க வரவங்களுக்கு கண்டிப்பாக இங்கே சொல்லி தந்துன்னு இருக்கிறோம். நிறைய பேர் நாங்கள் ஊக்குவிச்சுருக்கிறோம். தொழில் ரீதி முறையாக நான் அவங்களுக்கு இந்த சிலை மூலிமா அவங்களுக்கு எப்படி இன்கம் வரணும் அப்படின்ற இதுவெல்லாம் நாங்கள் வரங்களுக்கு கற்று தந்துருக்கோம். உங்கள் சிற்பக்கலை கூடத்தில் குறைந்தபட்ச சிலையினுடைய உயரம் எவ்வளோ செய்கிறீங்க, அதிகபட்சமான உயரம் எவ்வளோ செய்து கொடுத்துருக்கீங்க? ஸோ நான் வந்து இந்த 20 வருஷத்தில் வந்து குறைஞ்சது 6 இன்ச்சிலேருந்து 4.5 அடி வரைக்கும் நான் சிலை செஞ்சு கொடுத்துருக்குறேன். 4.5 அடி என்னது சிவகாமி சிலை செஞ்சு கொடுத்துருக்குறேன். நம்ம வேலூர் பக்கத்தில் முடியாத போகிற வழியில் ஒரு ஊரில் இருக்குது. சிலையினுடைய மதிப்பு அந்த 5 அடி உயரத்துக்கு மதிப்பு என்ன ஆகும்? சிலையினுடைய ஒரு 2 அடி சுவாமி சிலை செய்கிறேன்னா அது ஒரு 1.25 லட்சம் கிட்ட வரும் ஒரு உலோக சிற்பமாக இருந்தால். இதே கல்லாக இருந்தால் ஒரு 25,000 கல் சிலை மட்டும் கல் சிலை மட்டும் ஒரு 25,000 வரும். ஆனால் உலோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உலோக சிலையாக இருந்தால் உங்களுக்கு வந்து 2.5 லட்சம் அந்த மாதிரி வரும். இந்த சிலை பார்த்திங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபா கிட்ட. இது வந்து ஒரு 3 அடி இருக்குது. இது வந்து ஒரு 3 லட்சம் கிட்ட வரும். எல்லாம் உலோகம் கூலி எல்லா லேபர்லாம் சேர்த்து மெட்டல் கேஸ்ட்டு எல்லா லேபர்லாம் சேர்த்து ஒரு 3 லட்ச ரூபா அப்படி கிட்ட வரும் இந்த சிலையை உருவாவதற்கு. மூலப்பொருள்லாம் எங்கே வாங்குறீங்க? என்னென்ன மூலப்பொருள் தேவைப்படுது? சிலையை உருவாக்குறதுக்கு உலோக சிற்பம் உருவாக்குறதுக்கு வந்து மூலப்பொருள் வந்து சிலையோட மூலப்பொருள்னா மெழுகு. இது வந்து குங்குலியமும் தேன் மெழுகும் சேர்த்து காய்ச்சணும்னா நம்ம மெழுகு வரும். இந்த மெழுகு உற்பத்தி ஆகுது வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஆறாது. அதுக்குள்ளே நம்ம இந்த கை செய்கிறதுனா கை செஞ்சுக்கலாம். ஒரு தும்பி கை திருப்பணும்னா அது திருப்பி இது பண்ணால் அதோட ஆறிச்சுன்னா கெட்டியாயிடும். அதுதான் அதோடைய இந்த மெழுகுடைய தன்மை. இந்த மெழுகில் நம்ம உருவமாக செஞ்சுட்டு அப்புறம் மண் கட்டணும். 4 மண் கட்டணும். மின்பக்கம் 2 மண், பின்பக்கம் 2 மண் கட்டி அப்புறம் அதை நல்லா காய வச்சு அப்புறம் சூளை போடணும். விரட்டி கட்டெல்லாம் போட்டு சூளை போட்டோம்னா உள்ளே இருக்கிற மெழுகு வந்து இந்த சந்து வழியாக வெளியே வந்துடும். இந்த சந்து வழியாக வெளியே வந்துச்சுன்னா அது பேர் தான் வந்து கருவுன்னு. அந்த கருவு மூலிமா நம்ம வந்து மெட்டல் வந்து காய்ச்சி அந்த கருவுக்குள்ளே ஊற்றணும். அந்த சந்துக்குள்ளே ஊற்றணும்னா உள்ளே நம்ம கையில் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி வந்து மெட்டலில் வந்துடும். அப்புறம் அந்த மெட்டல் நம்ம சுற்றி வச்சு தட்டி எடுத்து
நம்ம ஃபினிஷிங் பண்ணோம்னா ஃபைனலாக உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் வரும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கிரைண்டிங் பண்ணி நைஸ் பண்ணி டிசைன்லாம் பண்ணி நம்ம பாலிஷ் பண்ணோம்னா இந்த இந்த ஃபினிஷிங்கில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதோட என்னுடைய சிற்பம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராகவேந்திரா பாலிடெக்னிக் காலேஜில் வந்து ஒரு 3 அடியில் ஒரு ராகவேந்திரா சிலை கொடுத்துக்கிறாங்க. அது ஒரு 300 கிலோ. அது வந்து என்னுடைய இதுவில் அது கொஞ்சம் நல்லா பேர் எடுத்து கொடுத்தது. காலேஜில் எனக்கு வந்து பாராட்டி சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் அந்த 4 அடி சிவகாமி சிலை வந்து குடியாத்த போகிற வழியில் லத்தேரி தாண்டி ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் வந்து 4 அடி சிவகாமி சிலை செஞ்சு கொடுத்துக்கிறேன். அது இல்லாமல் இந்த சரௌண்டிங்லாம் நிறைய சிலை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் எடுத்திங்கன்னா பரசுராமர், அர்ஜுனர், திரௌபதி செட்டாக வரும். 5 சிலையும் ஒன்றா செய்கிற மாதிரி வரும். அது மாதிரி நான் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2000 சிலைக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்குறேன். உலக சிற்பமே நான் ஒரு 2000 சிலைக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். உன்னுடைய சிலைகள் ஏதாவது கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கிறதா? கண்காட்சியில் என்னுடைய சிலை வந்து நிறைய கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கு. அது வந்து கலை பண்பாட்டுத்துறையில் வந்து மாநில அளவில் வந்து 2 தடவை இடம்பெற்றிருக்கிறேன். அது இல்லாமல் மத்திய பிரதேஷில் வந்து சிப்ரா நுண்கலை கல்லூரி மத்திய பிரதேஷ் அந்த காலேஜில் வந்து என்னுடைய சிலையை அனுப்பிச்சு அதில் வந்து இந்தியா அளவில் எனக்கு விருது கொடுத்துருக்குறாங்க. இப்போது சிற்பம்னா கல், மண் பொதுவாக நம்ம பேசுகிறோம். அது தவிர எத்தனை வகை சிற்பங்கள்லாம் செய்கிறாங்க? சிற்பம் வந்து 7 வகையான சிற்பம் இருக்குது ஐயா. அதில் வந்து நிவாரண சிற்பம், அடிப்படை சிற்பம், அப்போது இன்டலினியோ சிற்பம், குடைந்த சிற்பம், அப்புறம் உயர் படைப்பு சிற்பம், சுதந்திர சிற்பம், அப்புறம் சுற்றுச்சூழல் சிற்பம்ன்ட்டு இந்த 7 வகையான சிற்பம் வந்து இருக்கு ஐயா. இந்த 7 வகையான சிற்பம் வந்து எதுலேருந்து நம்மளுக்கு சொல்கிறாங்கன்னா திவாகர நிகண்டம் அப்படின்ற புக்கில் இருந்து நம்மளுக்கு இந்த தகவல் வந்து தெரிய வருது. காஞ்சிபுரம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பாக வந்து ஆற்காட்டில் ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்து கண்காட்சி நடத்துனாங்க. 2024-25க்கு கண்காட்சி நடத்துனாங்க. அதில் வந்து நான் வந்து விநாயகர் சிற்பம் வச்சேன். அந்த விநாயகர் சிற்பத்தில் மொத்தம் வந்து ஒரு 200 பேர் கலந்துனாங்க. ஓவியம் மற்றும் சிற்ப கண்காட்சி அது மொத்தம் ஒரு 200 பேர் கலந்துக்கினாங்க. அந்த 200ல் வந்து 7 முதல் பரிசு, 7 2ஆம் பரிசு, 7 3ஆம் பரிசுன்ட்டு அதில் நம்ம சிற்பத்துக்காக வந்து சிற்பத்தில் நான் ஒன்று தான் அந்த சிற்பத்துக்காக எனக்கு வந்து விநாயகர் சிற்பம் வச்சு கண்காட்சி வச்சுட்டு இருந்தேன். அந்த சிற்பத்துக்கு எனக்கு முதல் பரிசு வந்து கலை பண்பாட்டுத்துறை மண்டல இயக்குனர், உதவி இயக்குனர் நீலமேகன் அவர்கள் வந்து எனக்கு வந்து விருது வழங்கினார். சிவசக்தி சிற்ப நிலையம் சார்பாக எனக்கு சிலை செஞ்சுட்டு வந்துருக்குறேன் இத்தனை வருஷமாக. அதை கௌரவிக்கும் விதமாக கலை பண்பாட்டுத்துறை காஞ்சிபுரம் மண்டலம் ராணிப்பேட்டை கலைமன்றம் சார்பாக எனக்கு வந்து கலை வளர்மணி என்ற பட்டம் வந்து மாவட்ட ஆட்சியர் வளர்மதி மேடம் வந்து எனக்கு விருது கொடுத்தாங்க. கல்லில் வந்து ஒரு 1500 சிலைக்கு மேலேயும், உலோகத்தில் ஒரு 2000 சிலைக்கு மேலும் செஞ்சதுனால சிலை செஞ்சு கொடுத்தது கௌரவிக்கும் விதமாக கலை பண்பாட்டுத்துறை வந்து எனக்கு வந்து கலை வளர்மணி பட்டம் வந்து கொடுத்தாங்க. பூம்புகார் மாவட்ட விருது வந்து அது வந்து ஒரு போட்டித் தேர்வு. நிறைய தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து கலந்துப்பாங்க. அதில் 2023-24 வந்து எனக்கு வந்து பூம்புகார் மாவட்ட விருது வந்து மாண்புமிகு சிறு குறு மற்றும் தொழில் நிறுவனத்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்கள் வந்து 10,000 ரூபாய் கேஷ் ப்ரைஸும் வெள்ளி பதக்கம் அப்புறம் விருது சான்றிதழோடு எனக்கு வந்து 2023-24 எனக்கு கொடுத்தாரு. சிவசக்தி சிற்ப நிலையம் பட்டறையிலேருந்து பல சிலைகள் வந்து பல மாநிலத்துக்கு பல வெளிநாட்டுக்கும் அனுப்பிச்சிருக்கிறோம். இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி கொடுத்துருக்குறோம். இது எதனால் இவ்வளோ சிலை கொடுக்குறோன்னா என்னுடைய பரம்பரையிலேருந்து அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா, இவங்க ராமசாமி ஆச்சாரி, தாத்தா வந்து கிருஷ்ணன் ஆச்சாரி, அப்பா ஆனந்தன் ஆச்சாரி, இவங்க மூலிமா பல வருடங்களாக செஞ்சுட்டு வந்துருக்கனால அது மூலிமா நம்மளுக்கு இப்போ தொடர்ந்து நம்மளுக்கு வந்து வேலை வந்துட்டு இருக்குது. இந்த வேலை வந்து பல வெளிநாடு கொடுத்துருக்குறோம், மலேசியா கொடுத்துக்கிறோம், சிங்கப்பூர் கொடுத்துக்கிறோம். இந்த கலை வந்து பூர்வீகமாக செஞ்சுட்டு வந்ததுனால நிறைய பேர் வந்து நம்மளை தேடி வர அளவுக்கு எங்கள் அப்பா எங்கள் தாத்தாலாம் செஞ்சு வச்சுருக்குறாங்க. அதனால தான் இப்போது நம்மளை தேடிட்டு வராங்க. இந்த கலை வந்து சிலைகள் வந்து நிறைய வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக செஞ்சு கொடுத்துருக்குறோம். அது இல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா, மும்பை, பஞ்சாப் இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கிற பல கோவில்களுக்கு வந்து
கல் சிலையும் உலோக சிற்பமும் நம்ம வந்து செஞ்சு கொடுத்துருக்குறோம். அதுவும் இல்லாமல் மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் வந்து யூஎஸ், இந்த அமெரிக்கா, இந்த 3 இடத்துக்கும் நாங்கள் சிலை டெலிவரி கொடுத்துருக்குறோம். சிலை வந்து கோவிலுக்கும் வீடுங்களுக்கும் செஞ்சு கொடுத்துருக்குறோம். சிவசக்தி சிற்ப நிலையம் சார்பாக அனைவருக்கும் நன்றி, வாழ்த்து.